ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளிலே ஒரு அருமையான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். தைப்பூச காலம். இந்த தைப்பூசத்திற்காக முருகன் அடியார்கள் விரதம் இருக்கின்ற அற்புதமான காலம். இந்த வேளையிலே இந்த முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளை பற்றி இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நமக்கு எல்லா விதமான சுகங்களையும் தருவது முருகப்பெருமானுடைய வழிபாடு. நம்முடைய லௌகிக வாழ்விலே நமக்கு நாம் பெற வேண்டிய அனைத்து இன்பங்களையும் தருவது முருகப்பெருமானுடைய வழிபாடு. நமக்கு அனைத்தையும் தரும். கடன் பிரச்சனையா, முருகனை வணங்கினால் அது சரியாகும். வேலை இல்லாத பிரச்சனையா, முருகப்பெருமானை வணங்கினால் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் சத்சந்தான பிராப்தி, திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு முருகப்பெருமானை வணங்கினால் நிச்சயமாக அவர்களுக்கு சத்சந்தான பிராப்தி கிடைக்கும். இதெல்லாம் கண்கண்ட உண்மைகள். ஆகவே முருகப்பெருமானை வணங்குவோருக்கு எல்லா விதமான நலங்களும் வளங்களும் சேரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றார்கள் பெரியோர். ஒரு மலை என்று இருந்தால் அந்த மலையிலே நிச்சயமாக முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்கும். இது தொன்று தொட்டு இருக்கின்ற ஒரு வழக்கம். இன்றைய நாளிலே நாம் இந்த ஆறுபடை வீடுகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆறுபடை வீட்டிலே ஒரு 2 நாட்கள் நாம் ஒதுக்கி வைத்தால் போதும். இந்த ஆறுபடை வீடுகளையும் அழகாக தரிசனம் செய்து வரலாம். நமக்கு இருக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் இந்த ஆறுபடை வீடுகள் நிறைவேற்றும் என்பதிலே ஐயமில்லை. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு உடனடியாக ஆறுபடை வீடுகளுக்கு பயணம் செய்வதற்கு ஆயத்தமாகுங்கள். முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய ஜெம் டிவி நேயர்களுக்கெல்லாம் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். இந்த ஆறுபடை வீடுகளிலே முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம், பரம் என்றால் சிவப்பரம்பொருளை குறிக்கும். அந்த சிவனும் முருகனும் இணைந்து இருக்கின்ற ஆலயம்தான் இந்த திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்திலே இருக்கின்றது. இந்த திருப்பரங்குன்றத்திற்கு முதலிலே சென்று அதன் பின்பு திருச்சீரலைவா என்று சொல்வார்கள். தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கின்றது. திருச்செந்தூர் என்றால் அனைவருக்கும் புரியும். இந்த முதலிலே திருப்பரங்குன்றம், அதன் பின்பு திருச்சீரலைவா என்கின்ற திருச்செந்தூர், அதன் பின்பு அங்கிருந்து நேராக திருவாவினன்குடி என்கின்ற பழனி மலை என்றால் எல்லோருக்கும் தெரியும். திருஆவினன்குடி என்பது மிக மூத்த பெயர். தொன்று தொட்டு இருக்கின்ற பெயர் திருவாவினன்குடி பழனிமலைக்கு. இது திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கின்றது. அடுத்து திருவேரகம் என்கின்ற சுவாமி மலை, சுவாமிநாத சுவாமி இங்க முருகப்பெருமானுடைய பெயர். அடுத்து திருத்தணி இங்கே திருவள்ளூர் அருகிலே இருக்கின்றது. அடுத்து மீண்டும் பழமுதிர்ச்சோலை மதுரை மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும். இப்படி இந்த ஆறுபடை வீடுகளையும் தரிசித்து விட்டால் நமக்கு வாழ்விலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. முதலிலே நாம் திருப்பரங்குன்றத்தை பற்றி பார்ப்போம். இந்த திருப்பரங்குன்றம் என்பது நான் முன்பே சொன்னது போல் ஆறுபடை வீடுகளிலே முதலாவது படை வீடாக திகழ்வது. மதுரைக்கு தென்மேற்கிலே ஏறத்தாழ 8 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. இங்குதான் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இத்திருக்கோவிலிலே முருகன் மணக்கோலத்திலே காட்சி தருகின்றான். வெகு நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வரங்கள் திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமானை வணங்கினால் அவர்களுக்கு உடனடியாக கல்யாணம் நிச்சயமாகும் என்பது உண்மை. திருப்பரங்குன்றம் சென்று திருமண வரத்தை பெறுவோம். அடுத்து திருச்செந்தூர். நமக்கு வேலையிலே இருக்கின்ற எதிரிகள், நாம் செய்கின்ற தொழிலிலே நமக்கு இருக்கின்ற எதிரிகள்,
அரசியல் ரீதியாக பயணம் செய்வோருக்கு இருக்கின்ற எதிரிகள், இந்த எதிரிகளுடைய அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற தொல்லைகள் நீங்குவதற்கும் நாம் நம்முடைய வாழ்விலே நியாயமான முறையிலே வெற்றி பெறுவதற்கும் உண்டான கோவில் திருச்செந்தூர். 6 படை வீடுகளிலே 2ஆம் படை வீடு என்று போற்றப்படுகின்ற இங்கு முருகப்பெருமானுடைய திருப்பெயர் சுப்பிரமணிய சுவாமி. இங்கு முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலே கோவில் கொண்டிருக்கின்றார். இந்த இடம்தான் சூரபத்மனை முருகன் வென்ற இடம். அவனை அழிக்கவில்லை. சூரபத்மனுடைய ஆணவத்தை, அவனுடைய மாயையை நீக்கி தன்னோடு இணைத்து கொண்டார். எதிரியையும் அரவணைத்து கொண்டார். எதிரிக்கும் மோட்சம் தந்தார். ஆகவே இங்கு சென்று வழிபட்டால் நமக்கு இருக்கின்ற தொழில் ரீதியான எதிரிகள், குடும்ப ரீதியான எதிரிகள், அவர்களுடைய பலம் குறையும். அவர்கள் நம்மோடு இணக்கமாக போவார்கள். ஆகவே திருச்செந்தூர் சென்று எதிரிகள் இல்லாத ஒரு நல்வாழ்வை பெறுவோம். அடுத்து நேராக திருவாவினன்குடி என்கின்ற பழனிமலை. இந்த திருவாவினன்குடி என்கின்ற பழனிமலை முருகன் தன்னுடைய தந்தை தாயோடு சினம் கொள்வதாக கோபம் கொண்டு நடித்து பழத்திற்காக இங்கு வந்து நின்று நமக்கெல்லாம் ஞானம் என்கின்ற பழத்தை அருள்வதற்காக நின்ற இடம் பழனிமலை. திருவாவினன்குடி இது முருகப்பெருமானுடைய 3ஆம் படை வீடு. நாரதர் மூலமாக ஒரு கலகத்தை ஏற்படுத்தி ஆண்டியின் கோலம் கொண்டு இந்த திருத்தலத்திலே முருகன் தங்கிவிட்டதாக புராணங்களிலே தெரிவிக்கின்றது. ஆண்டி என்றால் அனைத்தும் அறிந்தவன் என்று அர்த்தம். ஆண்டி என்றால் நமக்கு அனைத்தையும் தருபவன் என்று அர்த்தம். பழனி ஆண்டியை வணங்கினால் நமக்கு இகபர சுகம் யாவையும் அவன் அருள்வான் என்பதுதான் உண்மை. ஆகவே ஆண்டி கோலத்திலே முருகனை தரிசனம் செய்யுங்கள். ஆண்டி கோலத்திலே முருகனை தரிசனம் செய்தால் நாம் பெருவாழ்வு பெறலாம். எல்லா விதத்திலும் நமக்கு நல்ல ஞானம் கைகூடும். நம்முடைய தொழில் சிறக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்படி எல்லா விதமான நலங்களையும் தருவது முருகனை பழனியிலே ஆண்டியாக தரிசனம் செய்கின்ற காட்சி. ஆகவே ஆண்டியாக நிற்கின்ற முருகனை தரிசனம் செய்யுங்கள். எல்லா வளமும் நலமும் பெறலாம். அடுத்து சுவாமிமலை, சுவாமிநாத சுவாமி திருக்கோவில். இந்த சுவாமிமலை முருகப்பெருமானுடைய 4வது படை வீடு. இது தஞ்சாவூர் மாவட்டத்திலே கும்பகோணத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. முருகன் தனது தந்தையான சிவனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறியதால் இங்கு குடிகொண்டுள்ள முருகனுக்கு சுவாமிநாதன் என பெயர் உண்டாயிற்று. நமக்கு நல்ல கல்வியும் ஞானமும் பெறுவதற்கு இத்திருக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு நல்ல கல்வியும் ஞானமும் கிடைக்கும். நம்முடைய சந்ததிக்கு நல்ல கல்வியும் ஞானமும் கிடைக்கும். அடுத்து நேராக திருத்தணி செல்கின்றோம். திருத்தணி முருகன் கோவில். இந்த திருத்தணியை முருகப்பெருமானுடைய 5ஆம் படை வீடாக திகழ்கின்றது. இவ்விடத்திலேதான் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும். தெய்வானை வள்ளி திருமணம் என்பது ஏதோ மனிதகுல திருமணம் போல் அல்ல. அவனுக்கு 2 பெண்டாட்டி என்று முருகனை சொல்கின்றார்கள். ஆனால் முருகப்பெருமானுடைய இந்த தத்துவமானது நமக்கு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துகின்ற தத்துவம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி 3ம் இணைந்ததுதான் முருகப்பெருமானுடைய இந்த திருமண வைபவம். ஆகவே மனித வாழ்க்கையோடு தெய்வ திருமணங்களை ஒப்பிடாதீர்கள். அது மிகப்பெரிய தவறு. ஆகவே இந்த தெய்வானை வள்ளி என்கின்ற திருமண தத்துவம் என்பது நமக்கு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துவது. அதற்காக முருகன் போட்ட நாடகம் அது. ஆகவே முருகப்பெருமானுடைய திருமணத்தை சாதாரணமாக இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து மடிகின்ற நம்முடைய திருமணங்களோடு ஒப்பிடக்கூடாது. அந்த தவறை செய்யாதீர்கள். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இந்த சங்கமம் தான் முருகப்பெருமானுடைய முருகன் தெய்வானை வள்ளி இந்த திருமணங்கள். ஆகவே இதனை நன்கு மனதிலே பதித்து கொள்ளுங்கள்.
ஏதோ முருகப்பெருமானை 2 பெண்டாட்டிக்காரன் என்று ஏதோ உங்கள் பக்கத்து வீட்டிலே இருப்பவனை கிண்டல் செய்வது போல் முருகப்பெருமானை கிண்டல் செய்யாதீர்கள். இதை ஒரு சிலர் செய்கின்றார்கள், பக்தியோடு தான் செய்கின்றார்கள், என்றாலும் அது தவறு என்று சுட்டி காட்டுவதற்காக தான் இதை சொல்கின்றேன். இங்கு திருத்தணியிலே அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ் பாடியிருக்கின்றார். அருணகிரிநாத பெருமானால் பாடப்பட்ட தலம் திருத்தணி. ஆக 5 படை வீடுகளை தரிசனம் செய்தோம். முருகனது 6வது படை வீடு. 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலானது 6வது படை வீடாக திகழ்கின்றது. முருகப்பெருமான் சிறுவனாக வந்து ஔவையாரை சோதித்தது இங்குதான். அதாவது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று ஔவை பிராட்டியினுடைய தமிழ் அறிவை, ஔவையினுடைய பக்தியை உலகுக்கு உணர்த்துவதற்காக முருகப்பெருமான் செய்த நாடகம். இந்த கோவிலானது மதுரை மாவட்டத்துக்கு அருகிலே இருக்கின்றது. முருகன் மற்றும் விஷ்ணு கோவிலாக இந்த இடம் அமைந்துள்ளது. அதாவது மாமனோடு குடியிருக்கின்றார். விஷ்ணு கோவிலான அழகர் கோவில் மலை மீது அமைந்துள்ளது இந்த தலம். இந்த தலமும் அருணகிரிநாத பெருமானால் பாடல் பெற்ற தலமாகும். ஆகவே இந்த 6 படை வீடுகளை நாம் தரிசித்தால் வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறலாம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. 6 படை வீடுகளுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். முருகாச்சரணம், முருகாச்சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி, வணக்கம்.